அண்ட் இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னா, கிட்ஸுக்கு டாய்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு பேரண்ட்ஸ் அவங்க போய் அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. கிட்ஸ் டாய்ஸோட மட்டும் உட்காந்துருக்காங்க. இல்லை, அதுதான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு டாய் வாங்கி கொடுக்குறீங்கன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் த டாய். இப்போ நீங்கள் ஒரு டால் வாங்கி கொடுக்குறீங்கன்னா அந்த குழந்தை என்ன பண்ணும், அதை ஹக் பண்ணிகிட்டே இருக்கும், அது கூடயே வச்சுக்கும், தூங்குறப்ப அது யூஸ் பண்ணும், ஒவ்வொரு டைமே அது கூடயே வச்சுக்கும். இட் சீம்ஸ் லைக் அது ஒரு சிப்ளிங் மாதிரியோ அதோட ஃப்ரெண்டு மாதிரியோ அதை ட்ரீட் பண்ணும். அது வந்து ப்ரிட்டன் ப்ளே லைக் நீங்கள் எப்படி உங்கள் குழந்தைகிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி அந்த குழந்தை வந்து அந்த டால் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணும். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் த டாய். இப்போ நீங்கள் அதே இது ஒரு மோஸ்ட்லி ஒரு டாயை வந்து அவங்களே விளையாண்டு அவங்கள எஜுகேட் பண்ணிக்கிற மாதிரியான விஷயங்களை என்கரேஜ் பண்ணாமல் நீங்கள் கூட இருந்து கற்றுக் கொடுக்குற மாதிரியான விஷயங்களை பண்ணுறப்ப அது இன்னும் இம்பேக்ட் இருக்கும். லைக் ஏன்னா குழந்தைங்க வந்து நீங்கள் என்ன சொல்லி கொடுக்குறீங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுறீங்களோ அதை தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் சேர்ந்து உட்காந்து விளையாடுறப்ப உங்களோட கெஸ்டர்ஸ், உங்களோட ரியாக்ஷன்ஸ், ஒரு விஷயமே நீங்கள் எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் அவங்களும் ரியாக்ட் பண்ணுவாங்க. லைக் they'll pretend லைக் அவர் ஃபாதர் அண்ட் மதர், அந்த மாதிரி தான் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க மாதிரியே தான் அவங்க ப்ரிட்டன் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கான எந்த ஒரு மேனரிசம் எதுவுமே வந்து இருக்காது. கற்றுக்கிட்டு தான் அதுக்கப்புறம் சேனல் பண்ணுவாங்க.